ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளூயிட்ன்றது எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் ஃப்ளூயிட்க்கு எக்ஸாம்பிள் வந்து லிக்விட், கேஸ், வேப்பர். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோ வந்து ஸ்டெடி ஃப்ளோன்றது ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ், வெலாசிட்டி, ப்ரெஷர், டென்சிட்டி அதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து வாட்டரை வந்து டேப்பை ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கும் போது வர்றது வந்து ஸ்டெடி ஃப்ளோ. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து கான்ஸ்டன்ட் பம்ப் ஸ்பீடில் வாட்டர் ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகுறது. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பிளட் ஃப்ளோ, நம்ம நரம்பில் வந்து பிளட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஸ்டெடியாக தான் போகும். செகண்ட் டைப் அன்ஸ்டெடி ஃப்ளோ, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெலாசிட்டி, ப்ரெஷர், டென்சிட்டி அதெல்லாம் வந்து டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோ, எண்டிங் க்ளோஸ் பண்ணுறதும் அன்ஸ்டெடி ஃப்ளோ தான். நெக்ஸ்ட் டைப் யூனிஃபார்ம் ஃப்ளோன்றது ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்ரி பாயிண்ட்லேயும் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் அதில் வந்து பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சின்னு எடுத்துக்கும் போது அந்த 3 பாயிண்ட்லேயுமே வெலாசிட்டி வந்து சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 2 மீட்டர்/செகண்ட்னா 2 மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் வெண்டிலேஷன் டக்டில் ஏர் ஃப்ளோ ஆகிறது. அங்கே வந்து டக் சைஸும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஃபேன் ஸ்பீடும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஏர் வெலாசிட்டியும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். நான் யூனிஃபார்ம் ஃப்ளோன்றது வெலாசிட்டி வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகும்போது சேஞ்ச் ஆகும். அது ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே சேஞ்ச் ஆயிரும். அதோட எக்ஸாம்பிள் வந்து ரிவர் சென்டரில் வாட்டர் ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே ரிவர் சைடில் வாட்டர் ஃப்ளோ ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு கன்வர்ஜிங் பைப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகிறது. நெக்ஸ்ட் டைப் லேமினார் ஃப்ளோன்றது மிக்சிங் லேயர்ஸ் இல்லாமல் லேயர் வந்து பேரலாகவும் ஸ்மூத்தாகவும் இருந்தால் அது லேமினார் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோவுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும்னா அது ஸ்மூத்தாகவும் ஆர்டர்லி ஃப்ளோவாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து லோ வெலாசிட்டியாக இருக்கணும். ஃப்ரிக்ஷன் அப்போ எனர்ஜி லாஸ் ரிலேட்டிவ்லி லோவாக இருக்கணும். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹனி வந்து ஸ்பூன்லேருந்து போர் பண்ணும்போது அது ஸ்லோவாக ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் டைப் டர்புலன்ட் ஃப்ளோன்றது ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகும்போது அது ரேண்டமாகவும் இர்ரெகுலராகவும் ஜிக்ஸாக் மேனர்லேயும் இருக்கும். இதனால் கண்டினியூஸாக ஃப்ளூயிட் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு டர்புலன்ட் ஃப்ளோவாக இருக்கிறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்னால் அது ரேண்டமாகவும் இர்ரெகுலர் மோஷனாகவும் இருக்கணும், அது கண்டினியூஸ் மிக்சிங் ஃப்ளூயிட் லேயர்ஸாக இருக்கணும், இதில் வந்து எடிஸ் உருவாகும், அப்புறம் இது வந்து ஹை வெலாசிட்டி அக்கர் பண்ணும், ஃப்ரிக்ஷனால் ஹை எனர்ஜி லாஸும் உருவாகும். இதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஹெவி ரெயினால் ரிவரில் ஏற்படுற அந்த ஃப்ளோவும் டர்புலன்ட் ஃப்ளோ. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏரோப்ளைன் ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஏற்படுற ஏர் ஃப்ளோவும் டர்புலன்ட் ஃப்ளோ. நெக்ஸ்ட் டைப்பு கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ அண்ட் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. கம்ப்ரெசிபிள் ஃப்ளோனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர் அப்போது டென்சிட்டி சேஞ்ச் ஆனால் அது கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ, டென்சிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா அது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ. யூஸ்வலாக கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ கிளாஸில் நடக்கும், இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோ லிக்விட்ஸில் நடக்கும். கம்ப்ரெசிபிள் ஃப்ளோவில் வால்யூம் சேஞ்ச் ஆகும், இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோவில் வால்யூம் சேஞ்ச் ஆகாது. கம்ப்ரெசிபிள் ஃப்ளோக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தா சைக்கிள் பம்பில் ஏர் ஃபில் பண்ணுறது. இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளோவில் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் பைப்பில் வாட்டர் ஃபில் ஆகுறது. நெக்ஸ்ட்டு ரொட்டேஷ்னல் ஃப்ளோ அண்ட் இரோட்டேஷ்னல் ஃப்ளோ. ரொட்டேஷ்னல் ஃப்ளோனால் ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும்போது அது ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆச்சுன்னா அது ரொட்டேஷ்னல் ஃப்ளோ, அப்படி ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுதுன்னா அது இரோட்டேஷ்னல் ஃப்ளோ. ரொட்டேஷ்னல் ஃப்ளோக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சைக்ளோன், அது ஆக்சிஸை பொறுத்து லோ ப்ரெஷரில் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. இரோட்டேஷ்னல் ஃப்ளோக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பைப்பில் வாட்டர் ஃப்ளோ ஆகிறது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ளோ லைன். அதில் ஃபஸ்ட்டு லைன் ஸ்ட்ரீம் லைன்றது ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் ஃப்ளூயிட் ஃப்ளோ எந்த டைரக்ஷனில் எந்த பாத்தில் இருக்குன்றத டிஃபைன் பண்ணுது. இந்த ஸ்ட்ரீம் லைன்றது ஒரு இமேஜினரி லைன். ஏன் ஸ்ட்ரீம் லைன் இம்பார்ட்டன்னா டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரீம் லைன் யூஸ் ஆகுது.
ஒரு ஆப்ஜெக்டை சுற்றி ஃப்ளூயிட் ஃப்ளோ எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் விசுவலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பைப்பு, சேனல், பம்பு அண்ட் ஏர்க்ராஃப்டில் ஃப்ளூயிட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ண யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாத் லைன். ஒரு பர்டிகுலர் டைம் பொறுத்து சிங்கிள் ஃப்ளூயிட் பார்ட்டிக்கல் மூவ் ஆகிற அந்த ஆக்சுவல் பாத் தான் பாத் லைன். இதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னா, அது ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கலில் தான் ஃப்ளூயிட் பார்ட்டிக்கலை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஃப்ளோ வந்து டைம் பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்லுது. இதோட எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா, ஒரு டைனி லீஃபை வந்து ரிவரில் விடும்போது அந்த லீஃப் வந்து ஒரு லைனை ட்ரேஸ் பண்ணும். அந்த ட்ரேஸ் பண்ண அந்த லைன் தான் பாத் லைன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீக் லைன். ஸ்ட்ரீக் லைன்றது எல்லா பார்ட்டிகளும் சேர்ந்து ஒரு லைனை ஃபார்ம் பண்ணுறது அது ஸ்ட்ரீக் லைன். எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா, சிம்னிலேருந்து வர ஸ்மோக்னால் ஃபார்ம் ஆகிற ஒரு லைன் தான் ஸ்ட்ரீக் லைன். நெக்ஸ்ட்டு ஃப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வென்ச்சுரிமீட்டர். வென்ச்சுரிமீட்டர்ன்றது ஒரு பைப்பில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும்போது அதில் இருக்க டிஸ்சார்ஜை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வென்ச்சுரிமீட்டர். இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னா, பெர்னோலிஸ் தியரமில் ஒர்க் ஆகுது. பைப் வந்து நேரோ ஆகும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, கன்வர்ஜிங் செக்ஷன், த்ரோட்டு, டைவர்ஜிங் செக்ஷன், ப்ரெஷர் டேப்பிங் பாயிண்ட்ஸு, மேனோமீட்டர்ஸ். இதோட அப்ளிகேஷன் பார்த்தோம்னா ஆயில் பைப்லைன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ரோட்டார். ரோட்டார்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து மெஷர் த ஃப்ளோ ரேட்டு. இதோட பிரின்சிபல் என்னென்னா, ஃப்ளூயிடு வந்து பாட்டமில் என்ட்ராகி அந்த ஃப்ளூட்டை அந்த டேப்பர் டியூப்குள்ளே இருக்கிற ஃப்ளூட்டை லிஃப்ட் பண்ணும். ஹையர் ஃப்ளோவாக இருந்தால் ஃப்ளூட்டை வந்து ரைஸ் பண்ணி காமிக்கும். லோவர் ஃப்ளோவாக இருந்தால் ஃப்ளூட்டை அதே இடத்துலையே ஸ்டேவே காமிக்கும். இதோட மெயின் பார்ட்ஸ்னு பார்த்தோம்னா, டேப்பர்டு டிரான்ஸ்பரண்ட் டியூபு, ஃப்ளோட்டு, கிராஜுவேட்டட் ஸ்கேல். நெக்ஸ்ட்டு பைடாட் மீட்டர். இது வந்து மூவிங் பார்ட்டிகல்ஸில் இருக்க வெலாசிட்டியை மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுதுன்னா, ஸ்டாக்னேஷன் ப்ரெஷருக்கும் ஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னால ஒர்க் ஆகுது. ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர்னால் அந்த பைடாட் மீட்டரோட டியூபை வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ எந்த டைரெக்ஷன் ஆகுதோ அந்த டைரெக்ஷனை பார்த்து வைக்கும்போது அந்த ஃப்ளோ ஆகும்போது ஸ்டார்டிங்கில் வந்து தடுத்துரும். அந்த தடுக்கிற இடத்துல ஏற்படுற அந்த ப்ரெஷர் தான் ஸ்டாக்னேஷன் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு கரண்ட் மானிட்டர். இது வந்து வெலாசிட்டியை தான் மெஷர் பண்ணுது. எந்த இடத்துலனா ஃப்ளோ வாட்டர்ஸ் இன் ரிவர்ஸில், கெனல்ஸில் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் இருக்கும்போது வெலாசிட்டியை மெஷர் பண்ணுது. இது என்ன பிரின்சிபலில் மெஷர் பண்ணுதுன்னா, அந்த கப்பியில் வந்து ரொட்டேட் ஆகிறப்ப மெஷர் பண்ணுது. ஃபாஸ்டர் வாட்டர்னால் ஃபாஸ்டர் ரொட்டேஷனாக இருக்கும், ஸ்லோவர் வாட்டர்னால் ஸ்லோவர் ரொட்டேஷனாக இருக்கும். கரண்ட் மானிட்டர் டைப்ஸ்னு பார்த்தோம்னா, ப்ரோபெல்லர் கரண்ட் மானிட்டர், கப் டைப் கரண்ட் மானிட்டர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் கரண்ட் மானிட்டர். தேங்க்யூ.